Hi viewers, இன்னைக்கு நம்ம குவிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 1 வீக்காகவே நான் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே பண்ணுற மாதிரியான ரெசிபிஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா பெரும்பாலான இடங்களில் லாக்டவுனில் இருக்கிறதுனால போய் நிறைய பொருட்கள் வாங்க முடியறதில்ல. அதனால் மேக்ஸிமம் நம்ம எல்லார் வீடுகள்லையும் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இப்போ வந்து போட்டுட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ரொம்ப சிம்பிளாக ஒரு அரிசி மாவு வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இந்த சூப்பரான கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வந்த 2 பெஸ்ட் கமெண்ட் வந்து உங்களுக்கு நான் ரீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் சரோஜினி மார்க்கெட்லேருந்து வந்திருக்கு. உளுந்து ஊற வைக்க டைம் இல்லைன்னா செய்கிறதுக்கு ஒரு வடை ரெசிபி போட்டிருந்தேன். அந்த ரெசிபி பார்த்துட்டு உடனே செஞ்சு பார்த்ததாகவும் ரொம்ப அருமையாக வந்திருந்தது, நன்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நன்றிம்மா. இந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அடுத்த கமெண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் நித்யா ஆறுமுகம் கிட்டேருந்து வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட். இன்றைக்கி நான் இதை ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா வந்திருந்தது, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, திரும்ப செஞ்சு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லியிருக்காங்க. நன்றி நித்யா ஆறுமுகம். அவங்க ட்ரை பண்ண ரெசிபி 10 நிமிஷத்தில் பீட்சா ஓவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுங்கிறது. இந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். இதுவரை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி ரெசிபிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 2-3 க்ரீன் சில்லிஸ் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி இது கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லிஸ் வேணான்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறமா இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, அப்புறமா இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ட்ரை ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காம வெறும் வாணலியில் மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் பவுடராக நம்ம அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் தான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது இன்னொரு பவுல் எடுத்துட்டு இதில் 3/4 கப் அளவில் பச்சரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வறுத்த பச்சரிசி மாவு யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், பாதி வெங்காயம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம முதல்ல பவுடர் பண்ணி எடுத்த பொருட்களையும் இதில் சேர்த்துடலாம். இடியப்ப மாவு அல்லது வறுக்காத பச்சரிசி மாவு எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு திக்கான தயிர் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், இது ரெண்டும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் அதிகம் வேணும் அப்படின்னா, காரமாக வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூளோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்க முன்னால் லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக மசாலா வடைக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி திக்காக இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து விரலால் கிள்ளி எடுத்து எண்ணெயில் போடுற மாதிரி உளுந்து வடை கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு கன்சிஸ்டன்சி காட்டுறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா வேகாது, உள்ள மாவாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுனாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும், ரெண்டாவது எண்ணெயில் போடவும் உதிர்ந்து வர ஆரம்பிச்சிரும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். மீடியம் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. அதிகமான ஹீட்டில் வச்சு பொரிச்சிங்கன்னா எண்ணெயில் போடவுமே வந்து திரியாக பிரிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிரும். இப்போது இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா அந்த மாதிரி கிறிஸ்பியாக பொரிஞ்சதும் நம்ம எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிச்சன் டவலில் அல்லது டிஷ்யூ பேப்பரில் வச்சு எண்ணெயை ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது அவ்வளவா அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. அதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா வடைகளையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் ரெடியாகிற ரைஸ் ஃப்ளோர் பைட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளான ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு ஈஸியான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே ஹைஜீனிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.